வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் அவ்வாறே இருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இன்று நாம் கனடாவின் மிக பிரபலமானதும் தனித்துவமானதுமான ஒரு மாகாணமான கியூபெக் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். கனடாவின் பிரெஞ்சு மொழி பேசும் முக்கியமான மாகாணம் இதுவாகும். பரப்பளவில் இது கனடாவின் மிகப்பெரிய மாகாணமாகவும் இருக்கிறது. கியூபெக் சிட்டி என்பது இந்த மாகாணத்தின் தலைநகரமாகும். ஆனால் வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் மொன்றியல் தான் மிகப்பெரிய நகரமாகும். கியூபெக் சிட்டி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரம் ஆகும். ஐரோப்பிய கட்டிடக்கலை, பாறைகளின் மீது கட்டப்பட்ட கோட்டைகள் மற்றும் அழகான தெருக்களில் ஒளிரும் சூரிய ஒளி இதெல்லாம் அந்த நகரத்திற்கு ஒரு மென்மையான அழகை தருகின்றன. இந்த மாகாணத்தின் மிக முக்கியமான அடையாளம் பிரெஞ்சு கலாச்சாரமாகும். மக்களின் பெரும்பாலானோர் பிரெஞ்சு மொழியை பேசுகிறார்கள். அதனால் இங்கு கல்வி, அரசு சேவைகள், ஊடகங்கள் மற்றும் பொது சொற்கள் அனைத்தும் பெரும்பாலும் பிரெஞ்சிலேயே இருக்கின்றது. இது கனடாவின் பிற பகுதிகளை விட கியூபெக்கை முற்றிலும் வித்தியாசமாக காட்டுகின்றன. மொன்றியல் என்பது கலை, இசை, உணவு மற்றும் சினிமாவின் மையமாகும். ஜஸ்ட் ஃபார் லா காமெடி விழா மற்றும் மொன்றியல் இன்டர்நேஷனல் யாஷ் ஃபெஸ்டிவல், அதாவது சிறப்பான விழாக்கள் போன்றவை உலகளவில் புகழ்பெற்றவையாக இருக்கின்றது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகின்றது. இங்கு இயற்கை மிக்க அழகுடன் காணப்படுகிறது. லாரன் மலைத்தொடர்கள், அமைதியான நதிகள் மற்றும் பரந்த வனங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு மிகுந்த ஈர்ப்பை தருகின்றன. சென்ட் லாரன்ஸ் நதி இன்று வரை இருக்கும் மிக பழமையான ஆறுகளில் ஒன்றாக கனடாவில் உள்ள கியூபெக்கில் அமைந்துள்ளது. குளிர்காலத்தில் கியூபெக் ஸ்கேட்டிங் மற்றும் ஸ்னோபோர்டிங் மற்றும் சறுக்குதல் போன்றவை குளிர்கால விளையாட்டுகளாக இங்கு இருக்கின்றது. கியூபெக் மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் கனடாவின் மற்ற மாகாணங்களை விட மிகவும் வித்தியாசமானவையாக இருக்கின்றது. இங்கு பிரபலமான உணவுகளில் முதன்மையானது புடின் என்ற உணவாகும். இது மிகவும் புகழ்பெற்றது ஆக இருக்கின்றது. இது உருளைக்கிழங்கை பொய்த்து சீஸ் மற்றும் சூடான கிரேவி கலந்து செய்யப்படும் ஒரு சுவையான உணவாக இருக்கிறது. கூடுதலாக மேபிள் ஸ்ரப் கியூபெக்கில் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் இது மாகாணத்தின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. கல்வி வசதிகளும் இங்கு மிக உயர்தரத்தில் இருக்கின்றது. அதாவது மைக்கேல் யூனிவர்சிட்டி ஆஃப் தி மான்ட்ரியல் மற்றும் லவெல் யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்கள் கல்வி தரத்தில் மட்டுமல்லாமல் ஆராய்ச்சியிலும் முன்னிலையில் உள்ளன. சுருக்கமாக சொல்ல போனால் கியூபெக் என்பது ஒரு அழகான கலவையான மாகாணமாக இருக்கிறது. பிரெஞ்சு பாரம்பரியம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்கு போனால் ஃப்ரான்ஸுக்கு போனால் எப்படி ஃப்ரான்ஸ் இருக்குமோ அப்படித்தான் இந்த கியூபெக் மாகாணம் இருக்கும். நீங்கள் இப்போ கியூபெக் மாகாணத்துக்கு போனால் அது பிரெஞ்சுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போக தேவையில்லை. ஏன்னா அதே கட்டிடக்கலை, அதே அமைப்புடன் இது கியூபெக் இருக்கிறது. அங்கே நிறைய தமிழாக்களும் இருக்கணும். நீங்கள் போனால் பார்ப்பீங்கள். ஒரே அமைதியான இடம், வாழ்க்கை செலவு மிக மிக குறைந்த இடம்தான் இது கியூபெக் மொன்றியல். அந்த இது அதுவும் குறைவாக தான் வாழ்க்கை செலவு இருக்குது. வீட்டின் இதுகள் எங்கள் தமிழாக்கள் கூட அங்கே இருக்கணும். வீட்டின் இதுவும் வாழ்க்கை செலவு எல்லாமே அங்கே குறைவாக இருக்கிறது. இயற்கை அழகு மற்றும் நவீன நகரங்கள் மற்றும் கலாச்சார விழாக்கள் இங்கே ஒன்றாக இணைந்துள்ளன. கனடாவின் முழுமையான அனுபவத்தை உணர நீங்கள் விரும்பினால் கியூபெக் கண்டிப்பாக உங்களை பயணப்பட்டியல் கட்டாயம் இருக்க வேணும். நீங்கள் கட்டாயம் இருக்கா கியூபெக்கை போய் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல வடிவான இடங்கள் இதுகளெல்லாம் பார்ப்பீங்க. மற்றும் இந்த கியூபெக் மாநிலத்திலேருந்து 3 பேர் கனடா பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதம மந்திரிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள்.
அவர் முதலாவது வந்து சர் வில்ஃபர்ட் லாரட், பியர் டூடோ அண்ட் ஜஸ்டின் டூடோ. பியர் டூடோன்ற மகன்தான் ஜஸ்டின் டூடோ. அவர்கள் இந்த மாகாணத்தின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து நாங்கள் மேலும் மேலும் இப்படியான தகவல்கள், வேறு வீடியோக்கள், வேறு இதுகளை செய்கிறது எங்களுக்கு ஒரு ஆர்வம் கொடுப்பதாக இருக்கும். இதுக்கு வந்து கமெண்ட் செய்யுங்க, இல்லை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.